6 பீஸ் ப்ரெட்டு மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிற எப்போ வேணாலும் ப்ரெட் குலாப் ஜாமுன் வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ப்ரெட்டு, அப்புறம் கொஞ்சம் பால் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீனி, இது மட்டும் இந்த 3 திங்ஸ் மட்டும் போதும். வாங்க இந்த சிம்பிளான குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 6 பீஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டில் அந்த சைடில் இருக்கிற அந்த பிளாக்கெல்லாம் மாற்றிட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க. பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பிச்சு போடுறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் பெரிய பீஸாக பிச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா சாஃப்டாக அப்படி பிஞ்சு வந்துடும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீனி பாகுக்காக 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் இப்போ வந்து கொதித்ததுக்கப்புறமேட்டு ஒரு 4 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் போட்டாச்சு. அப்புறம் ஒரு 500 கிராம் அளவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி வந்து உங்கள் இஷ்டம்தான். 1/2 கிலோ போட்டோன்னாலே நம்மளுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஊறி இறங்குறப்ப வந்து உங்களுக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பால் எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ வந்து ஒரு சின்ன கப் பால் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக விடுங்க, இல்லாட்டி சேர்த்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். ரொம்ப கொஞ்சம் பால் மட்டும் போதும். இதுக்கு ஒரு டீஸ்பூன் வச்சு கூட நீங்கள் வந்து மெதுவாக கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. லூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய எண்ணெய் குடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக பால் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி ஆறுறதுக்காக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குலாப் ஜாமுனோட டவ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நம்ம வந்து இன்ஸ்டன்ட் மாவில் பண்ணுறதை விட எனக்கு வந்து இந்த ப்ரெட்டில் பண்ணுறப்போ வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இந்த வந்து அப்படியே உருட்டி நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நல்லா வந்துடும். நல்லா வெடிக்காமல் சூப்பராக வரும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம். ப்ரெஸ் பண்ணாமல் மெதுவாக உள்ளங்கையில் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஷேப் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக ரவுண்டு ரெடி ஆயிடுச்சு குலாப் ஜாமுன். இதை வந்து இனிமேல் இந்த மாதிரி பாக்கி இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு நெய் விட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா சூப்பராக ஷேப்பாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா பாக்கி எல்லாமே அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் இதை வந்து பொரிக்க போகிறோம். ஏன்னா தேங்காய் எண்ணெயோ இந்த நல்லெண்ணெயோலாம் விட்டோன்னா அதோட ஒரு ஸ்மெல் வரும். நம்மளுக்கு வந்து குலாப் ஜாம் டேஸ்ட் மாறிடும். அதனால இந்த மாதிரி பொரிக்கிறப்ப எப்போயுமே சன்ஃப்ளவர் ஆயிலே எடுக்க பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறப்போ நம்ம பபிள்ஸ் வரும்ல, பபிள்ஸ் வரப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து கலர் வந்து டார்க் ஆயிரும். நம்மளுக்கு வந்து அந்த குலாப் ஜாமுனோட கரெக்ட் கலர் கிடைக்காது. அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த கலர் குலாப் ஜாமுனோட கலர் கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இது வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கலர் இருந்தாலே போதும். இந்த கலர் தான் கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். இந்த பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வெடிக்காமல் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சு செட் பண்ண போகிறோமோ அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு இன்னும் ஒரு ஸ்டெப் கூட இருக்குது. எனக்கு வந்து இந்த 6 பீஸ் ப்ரெட்டுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 13லேருந்து 14 குலாப் ஜாம் கிட்ட கிடச்சிச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறி வந்துக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த சர்க்கரை பாகு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குங்குமப்பூ போட்டதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த கலர் கிடச்சிருக்கு. இல்லை உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு துளி சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். குலாப் ஜாம் வந்து சூப்பராக இருக்கும். இதை இப்போ வந்து 1 மணி நேரம் விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா சாஃப்டாக அப்படியே ஆகி வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ப்ரெட் குலாப் ஜாமுன் இங்கே ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணவும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. பாய்.